வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம 2025 ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற பிளாக் ஃபோன் 2 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். முதல் பாகம் நடந்ததுல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த 2வது பாகத்தோட கதைக்களம் தொடங்குது. முதல் பாகத்தோட முடிவுல ஃபின்னி அப்படிங்கிற சின்ன பையன் கிராபர் அப்படிங்கிற கொலையாளி கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கொலையாளி முதல் பாகத்தோட முடிவுல இறந்தும் போயிருப்பாரு. ஆனா இந்த 2வது பாகத்துல ஃபின்னியோட தங்கச்சியான கொன்னுக்கு இரவு நேரத்துல அடிக்கடி அமானுஷ்யமான கனவுகள் வர ஆரம்பிக்குது. அந்த கனவுகள் கொன்ன ஒரு லேக்குக்கு வழி நடத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குவன் அந்த லேக்குக்கு புறப்பட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற அமானுஷ்யமான கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இறந்து போன கிராபரோட பேய் அங்க வந்து கொன்னை எப்படி எல்லாம் பயமுறுத்துது அப்படிங்கிறதையும், கடைசியா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்துல பிளாக் போன் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு முதல் பாகத்தோட விட இந்த பாகத்துல இன்னுமே இவங்க முக்கியத்துவம் கொடுத்தது நல்லாவே இருக்குது. படத்துல ஃபின்னி மற்றும் கொன் இவங்க 2 பேத்துக்கும் இடையே இருக்கிற அண்ணன் தங்கச்சி பாசத்தை எமோஷனலா நல்ல காட்சிகளாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல வர ஹாரர் காட்சிகள் பல இடங்கள்ல நல்லாவே படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்குது. குறிப்பா சொல்லணும்னா கொன்னுக்கு வர கனவு காட்சிகள், கொன்னோட அம்மாவோட மரணத்துல இருக்கிற மர்மங்கள், கிராபரோட பேய், இது எல்லாமே கலந்து பல இடங்கள்ல ஹாரர் காட்சிகள் படத்தை நல்லாவே தாங்கி நின்றுக்குது. படத்தோட பெரும்பாலான காட்சிகள் ஐஸ் நிறைந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ அந்த இடத்த இவங்க சினிமாட்டோகிராஃபிக் மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும், கொன்னோட கனவுல நடக்கிற காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர சினிமாட்டோகிராஃபிக்கு பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஹாரர் அட்மாஸ்பியரை இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வர ஹாரர் காட்சிகளை நீங்க பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல வெளிவந்த நைட் மேர் ஆன் ELM ஸ்ட்ரீட் படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த படத்துல வர ஹாரர் காட்சிகளும் இந்த படத்துல வர ஹாரர் காட்சிகளும் ஒரே சாயல்ல இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்தோட திரைக்கதைய முதல் பாகத்தோட திரைக்கதையோட நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்துல அண்ணன் தங்கச்சி 2 பேருமே கிராபர் அப்படிங்கிற ஒரு கொலையாளி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஆடியன்ஸுக்கு பெருசா பில்ட் பண்ண இந்த படத்தோட திரைக்கதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல ஒரு இடத்துல லிப்லாக் முத்த காட்சியும் ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகளும் படத்துல இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.